நீங்க எப்பவாவது ஒரு பெரிய கல்யாண மண்டபத்திலயோ இல்ல ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டிலயோ இருந்திருக்கீங்களா? அந்த மாதிரி இடத்துல சுத்தி நூற்றுக்கணக்கான மக்கள், பயங்கரமான பாட்டு சத்தம், சிரிப்பு சத்தம்னு அந்த இடமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த பெரிய கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஓரமா யார் கூடயும் பேசாம அமைதியா ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. ஆமா, அவர பாக்கும்போது பொதுவா நம்ம சமூகம் என்ன சொல்லும்? இவர் ஒரு ஆன்டி சோஷியல், அதாவது சமூகத்தோட ஒட்டாதவர்னு சொல்லும். கரெக்ட். இல்லனா பாவம் அவருக்கு யாருமே இல்ல போல இருக்குன்னு ரொம்ப ஈஸியா ஒரு முத்திரை குத்திடுவாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அது ஒரு குறைபாடே கிடையாது. நிச்சயமா, அது முற்றிலும் ஆரோக்கியமான ஒரு மனவியல் தேர்வு. அதனால தான் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம முன்னாடி உளவியல் ஆய்வுக் கட்டுரைகள், மனித நடத்தை பற்றிய தரவுகள், குறிப்பா மூளை நரம்பியல் பற்றின பல புதுமையான ஆய்வுகள்னு ஒரு பெரிய குவியலே இருக்கு. உண்மைதான். இந்த தரவுகளை எல்லாம் வச்சு தனிமையை விரும்பும் மனிதர்களோட மனவியல மிக ஆழமா நம்ம இன்னைக்கு ஆராயப் போறோம். சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவா பிரிச்சு பார்க்கலாம். கூட்டத்துல தனியா உட்கார்ந்துருக்கிறது ஒரு குறையா, இல்ல அது ஒரு மாபெரும் பலமா, அதாவது ஒரு சூப்பர் பவரா அப்படிங்கறத இந்த ஆய்வுகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க போறோம். மிகச் சரியான ஒரு தொடக்கம். ஏன்னா சமூகம் எப்பவுமே கூட்டத்தோட இருக்கிறவங்கள தான் கொண்டாடுது. ஆனா அமைதியா இருக்கிறவங்கள பார்த்து ஒண்ணு பரிதாபப்படுது, இல்லனா சந்தேகப்படுது. ஆமா, அது ரொம்பவே தப்பான ஒரு பார்வை இல்லையா? கண்டிப்பா. நாம இன்னைக்கு ஆராய போற இந்த மூலத் தகவல்கள் அந்த பொது புத்திய முற்றிலுமா உடைக்குது. இந்த நரம்பியல் கட்டுரைகள் ரொம்ப தெளிவான ஒரு உண்மைய சொல்லுது. அது என்ன உண்மை? தனிமை அப்படிங்கிறது ஒருத்தரோட ஆளுமையோட ஒரு அங்கம் மட்டும் கிடையாது. அது மூளை செயல்படுற ஒரு தனித்துவமான விதம். இத ஒரு மிகப்பெரிய பலம்னு புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஆய்வுக் கட்டுரைகளை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கூட்டத்துல அமைதியா இருக்கிறவர் உலக வெறுப்பால அப்படி இருக்காரா, இல்ல தனக்கான ஒரு உலகத்தை அங்க உருவாக்கிட்டு இருக்காரான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ரொம்ப நியாயமான கேள்வி. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. அதாவது ஒரு உள்முக சிந்தனையாளர், இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட மூளை அமைப்புக்கும் மற்றவர்களோட மூளை அமைப்புக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அந்த அடிப்படை வேதியியல்ல இருந்தே நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா தொடங்கலாம். ஒரு இன்ட்ரோவர்ட்டோட மூளை வேலை செய்யற விதம் நரம்பியல் ரீதியாவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம மூளைக்கு வெளியில இருந்து வர்ற தூண்டுதல்களை உள்வாங்குற ஒரு அமைப்பு இருக்கு, சரியா? புரியுது. இப்போ பெருங்கூட்டம், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள், சத்தங்கள், பலவிதமான முகபாவனைகள், இது எல்லாமே மூளைக்கு போற தொடர் செய்திகள். ஓ, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா? வெளிமுக சிந்தனையாளர்கள், அதாவது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு இந்த செய்திகள் ஒருவித உற்சாக ரசாயனத்தை மூளையில சுரக்க வைக்குது. ஆனா இன்ட்ரோவர்ட்ஸ் மூளைக்கு இந்த அதிகப்படியான செய்திகள் ஒரு மாபெரும் சுமையா மாறுது. ஆமா, நான் பாத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கூட்டத்துல இருந்தாலே அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. கூட்டத்துல இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட முகபாவனையையும் பேச்சையும் மூளை தொடர்ந்து ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கிறதால அவங்க மனசின் ஆற்றல் மிக வேகமா உறிஞ்சப்படுது. ஒரு ஓட்டையான பானையிலிருந்து தண்ணி வடிகிற மாதிரி அவங்க மூளையோட சக்தி தீர்ந்து போயிடும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீங்க சொல்றத கேட்கும்போது இதை நான் இப்படி பொருத்தி பார்க்கறேன். இப்ப நம்ம கைபேசியை, அதாவது நம்ம போனை எடுத்துக்கலாம். சரி. அதோட ஸ்கிரீன்ல நம்ம ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா பேக்ரவுண்ட்ல நிறைய ஆப்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதேதான். அது போலத்தான் அந்த பெருங்கூட்டமோ சத்தமோ இன்ட்ரோவர்ட்ஸோட கவனத்தை ஈர்த்து அவங்க மூளையோட சக்தியை வேகமா சுருக்குது. சக்தி தீர்ந்தோடனே நாம என்ன பண்ணுவோம்? போனை அமைதியா ஒரு மூலையில சார்ஜர்ல போடுவோம் இல்லையா? மிக துல்லியமான ஒப்புமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு அந்த தனிமைங்கிறது ஒரு சார்ஜர் மாதிரி செயல்படுது. ஓ, அப்ப தனிமையில அவங்க ரீசார்ஜ் ஆகுறாங்க. கண்டிப்பா. தனியா இருக்கிற அந்த அமைதியான நேரத்துல தான் அவங்க மூளை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு இழந்த சக்தியை திரும்ப பெறுது. இந்த ஆய்வுகள்ல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? இந்த சக்தி மீட்பு செயல்முறைய, இந்த ரீசார்ஜிங்க நம்ம சமூகம் ஒரு நோயாக பாக்குது. அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆமா, தனிமையில் இருந்தாலே ஏதோ மனச்சோர்வுல இருக்கிறாங்கன்னு நினைச்சிடுறாங்க. அது முற்றிலும் தப்பு. தனிமைய ஒரு பலவீனமா பார்க்காம அத ஆற்றலை மீட்டெடுக்கும் ஒரு கருவியா பார்க்குற மனவியல் மாற்றம் நமக்கு தேவை. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு மத்தவங்களோட பேசுறது எப்படி சக்தியை கொடுக்குதோ அதே அளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு தனிமை சக்தியை கொடுக்குது. வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய கண் திருப்பு தான். இது வெறுமனே உடல் ரீதியான ஓய்வு மட்டும் கிடையாது. சுத்தியுள்ள சத்தங்கள் அடங்கும்போது தான் மூளையோட முன்மடல் தன்னோட முழுமையான சிந்தனை திறனுக்கு திரும்புது. அப்படியென்றால் இந்த தனிமைங்கிறது வெறும் சக்தியை மீட்கும் விஷயம் மட்டும்தானா? இத படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்?
வெறும் கூட்டத்துல சோர்வடைகிறத தாண்டி சில பேர் எப்பவுமே நிரந்தரமா தனிமையா இருக்கவே விரும்புறாங்களே, அதுக்குள்ள இன்னும் ஆழமான உளவியல் காரணங்கள் ஏதாவது இருக்கா? நீங்க சரியான புள்ளிய தொடுறீங்க. ஆற்றல மீட்டெடுப்பது அப்படிங்கிறது உடல் மற்றும் மூளை சார்ந்த ஒரு தளம் மட்டும்தான். தனிமையோட உண்மையான ஆழம் தன்னைத்தானே முழுமையா உணர்றதுல இருக்கு. தன்னைத்தானே உணர்றதா? கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? அதாவது இத உளவியல் ஆய்வுகள் ரொம்ப அழகா விளக்குது. ஒருத்தருக்கு தன்னைத்தானே ஆழமா புரிஞ்சுக்க, தன் உணர்ச்சிகளை தெளிவா தெரிஞ்சுக்க, வாழ்க்கைய பத்தி நிதானமா சிந்திக்க இந்த தனிமை நேரம் ரொம்ப முக்கியம். ஓ, அடுத்தவங்க எதிர்பார்ப்புகளுக்காக இல்லாம நமக்காக நாம யோசிக்கிற நேரம். கரெக்ட். நீங்க தனியா இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஆனா அதே சமயம் இதுக்கு முற்றிலும் எதிரான இன்னொரு பக்கமும் இருக்கு. இன்னொரு பக்கமா? அது என்ன? தனிமையில அப்படி என்ன ஆபத்து இருக்க முடியும்? சிலருக்கு பாத்தீங்கன்னா, தனிமை என்பது அமைதிக்கான தேர்வு கிடையாது. அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது ஒரு தற்காப்பாரன். தற்காப்பரன்? எதிலிருந்து தற்காத்துக? கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பு, ஏமாற்றம், இல்லனா சிறு வயசுல குடும்பத்துல சரியான புரிதல் இல்லாம, இந்த மாதிரி ஆழமான காயங்கள் மனிதர்கள் மேல ஒருவித பயத்தை உருவாக்கும். ஓ, அதனால அவங்க மனுஷங்களை விட்டே விலகிடுறாங்க. ஆமா, நான் மத்தவங்களோட பழகினா திரும்பவும் காயப்படுவேன், நான் தனியா இருந்தா மட்டும்தான் பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மூளையில ஆழமா பதிஞ்சிரும். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத கேட்டா எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. என்னன்னு கேளுங்க. கடந்த கால வழிகளால தனிமையை தேர்ந்தெடுத்து அதை ஒரு பாதுகாப்பு கவசமா பயன்படுத்துறது உண்மையிலேயே ஆரோக்கியமானதா? நீங்க சொல்ற விளக்கத்தை பார்த்தா இவங்க உலகத்தை எதிர்கொள்ள பயந்து தங்களுக்கு தாங்களே ஒரு சிறையை கட்டிக்கிட்டு அதிலிருந்து தப்பிக்க ஒளிஞ்சிக்கிறாங்கன்னு தானே தோணுது. அந்த முரண்பாட்டை நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. இத தற்காப்புங்கிற பேர்ல தங்களை முடக்கிக் கொள்ள ஒரு செயல்தான். இத நாம மனித உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட ஒப்பிட்டு புரிஞ்சுக்கலாம். ஓ, இம்யூன் சிஸ்டம் மாதிரியா? ஆமா, உடலுக்குள்ள ஒரு நிஜமான கிருமி வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதோட போராடுறது ஆரோக்கியமானது. ஆனா சில நேரங்கள்ல எந்த ஆபத்தும் இல்லாத ஒரு சின்ன தூசுக்கெல்லாம் நம்ம உடல் மிகையா ரியாக்ட் பண்ணி அலர்ஜியை உருவாக்கும் இல்லையா? ஆமா, ஓவர் ரியாக்ஷன் பண்ணும். அதுபோலதான் இந்த தற்காப்பு அரணம். முந்தைய காயங்களால பயந்து போய் ஒருத்தல் தனிமைக்குள்ள முற்றிலும் முடங்கினா அது ஒரு கட்டத்துல அவரை மூச்சு திணற வச்சிடும். அவரை உலகத்துக்கிட்ட இருந்து தன்னை துண்டிச்சுக்கிறார். ஆனா இதுவே ஒரு இடைவேளையா இருந்தா தப்பில்லையா? கரெக்ட். அதே தனிமைய ஒரு இடைவெளியா எடுத்துக்கிட்டு தன் மனக்காயங்களை குணப்படுத்திக்க பயன்படுத்தினா அது ஆரோக்கியமானது. இதனாலதான் மனவியல் ஆய்வாளர்கள் தனிமைய 2 வெவ்வேறு கூறுகளா தெளிவா பிரிக்கிறாங்க. அதாவது பாக்குறதுக்கு ரெண்டுமே ஆட்கள் இல்லாத நிலை மாதிரி தெரிஞ்சாலும் அதோட அடிப்படை தன்மை முற்றிலும் வேறன்னு சொல்றீங்க. துல்லியமா. ஹெல்தி சாலிட்யூட், அதாவது ஆரோக்கியமான தனிமை, அப்புறம் லோன்லினஸ், அதாவது துயரத் தனிமை, இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளதா ஆய்வுகள் சொல்லுது. அந்த வேறுபாட்டை கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? ஆரோக்கியமான தனிமை அப்படிங்கிறது ஒருத்தர் தன் விருப்பப்படி முழு மனசோட தனியா இருக்கிறத தேர்ந்தெடுக்கிறது. இந்த நிலை அவருக்கு அளவற்ற அமைதியையும் மனத்தெளிவையும் கொடுக்கும். அவர் தனியா இருக்கார், ஆனா அவர் முழுமையா தன்னோடு இணைஞ்சிருக்கார். அப்போ துயரத்தனிமை? துயரத்தனிமைங்கிறது ஒருத்தர் அந்த தனிமையில சிக்கி தவிக்கிறது. அவர் மத்தவங்களோட இணையா விரும்புறார், ஆனா தடையின் காரணமாகவோ இல்ல பயத்தின் காரணமாகவோ முடியல. இது ஆழமான சோகத்தையும் தொடர்பின்மையும் குறிக்குது. இது நீங்க சொல்லும்போது இந்த ஆய்வுக் கட்டுரைகள்ல இருக்கிற ஒரு குறிப்பிலிருந்து எனக்கு ஒரு அருமையான ஒப்புமை தோணுது. நீங்க இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கேன். ஆரோக்கியமான தனிமை அப்படிங்கிறது நாம ரொம்ப நாளா திட்டமிட்டு ஆசையா பயணம் செய்யற ஒரு சோலோ ட்ரிப், ஒரு தனி பயணம் மாதிரி. வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். ஒரு மலை முகட்டிலேயோ கடற்கரையிலேயோ தனியா நின்னு அந்த இயற்கையை ரசிக்கும்போது கிடைக்கிற அந்த சுதந்திரம் அளப்பரியது. ஆனா துயரத்தனிமை என்பது என்ன தெரியுமா? சொல்லுங்க. நாம எந்த விருப்பமும் இல்லாம கப்பல் உடைஞ்சு ஒரு ஆளில்லா தீவுல தனியா மாட்டிக்கிறத போல. அங்கே தனிமைங்கிறது ஒரு கொடிய தண்டனை. ரொம்ப மிகச்சரியான ஒப்புமை. ரெண்டுமே ஆட்கள் இல்லாத தனிமைதான். ஆனா ஒன்னு கொண்டாட்டம், இன்னொன்னு பெரும் போராட்டம். இது மூளை நரம்பியல் எப்படி பாக்குது தெரியுமா? எப்படி பாக்குது? நீங்க ஒரு ஆளில்லா தீவுல மாட்டிக்கிட்டது போல உணரும்போது உங்க மூளை அது ஒரு பெரும் ஆபத்தா நினைச்சு மன அழுத்த ரசாயனங்களை உடல்ல அதிக அளவுல வெளியிடுது. இது உங்க உடலையும் மனசையும் உருக்குலைக்குது. ஓ, ஆனா சோலோ ட்ரிப் போகும்போது அது நடக்காதா? நடக்காது.
நீங்க திட்டமிட்டு சோலோ ட்ரிப் போற மாதிரி ஆரோக்கியமான தனிமையில இருக்கும்போது உங்க மூளையில அமைதிய கொடுக்கும் ரசாயனங்கள் சுரக்குது, உங்க ரத்த அழுத்தம் சீராகுது. அப்ப சமூகம் இந்த புரிதல் இல்லாம சோலோ ட்ரிப் போனவனை பார்த்து ஐயோ பாவம் ஆளில்லா தீவுல மாட்டிக்கிட்டியான்னு கேட்கறது எவ்வளோ அபத்தமோ, அதே அபத்தம் தான் தனிமையை விரும்புபவர்களை பார்த்து பரிதாபப்படுறதும். சரியா? எக்ஸாக்ட்லி அதேதான். இது என் பார்வையே முற்றிலுமா மாத்துது. சரி, இப்போ இந்த ஆரோக்கியமான தனிமையில, அதாவது அந்த தனிப்பயணத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுவோம். ஆய்வுகள் இவங்கள பத்தி என்ன சொல்லுது? அவங்க அந்த அமைதியான நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வெறுமனே அமைதியா இருக்கிறதுனால மட்டும் ஒரு மனுஷனுக்கு எந்த திறமையும் வந்துடாது. தனிமையை விரும்புபவர்கள் பொதுவா ஆழமாக சிந்திப்பவர்கள், அதாவது டீப் திங்கர்ஸ். ஓ, அவங்க எதை பத்தி அப்படி ஆழமா யோசிப்பாங்க? ஒரு கூட்டத்துல நடக்கும் வானிலை பத்தியோ அடுத்தவங்க உடுத்திருக்கும் உடை பத்தியோ பேசுற மேலோட்டமான பேச்சுக்கள் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஏன் அதானே எல்லாரும் பேசுறாங்க. நரம்பியல் ரீதியா இந்த மாதிரி சூப்பர்ஃபிஷியலான பேச்சுக்கள் இவங்க மூளையில எந்த விதமான ரிவார்டையும், அதாவது வெகுமதியையும் தரதில்ல. அது இவங்களுக்கு ஒரு விதமான சலிப்பையே தரும். ஓ, அதனாலதான் உங்க கூட்டத்துல அமைதியா இருக்காங்களா? ஆமா, மாறாக வாழ்க்கை, பிரபஞ்சம், தத்துவம், கலைன்னு அர்த்தமுள்ள உரையாடல்களையே அவங்க தேடுவாங்க. அதனால இவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் மிகச் சிறிதாதான் இருக்கும். எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, ஆனா அந்த 2 இல்லனா 3 நண்பர்களுடன் அவங்க வச்சிருக்க உறவு ரொம்ப ஆழமானதாகவும் எந்த சூழ்நிலையிலும் உடையாததாகவும் இருக்கும். நண்பர்கள் குறைவா இருக்கிறது இவங்களுக்கு ஒரு குறையே இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எண்ணிக்கையை விட ஆழத்தை தான் விரும்புறாங்க. இது அவங்களோட சமூக உறவுகள் பத்தியது. ஆனா அவங்களோட தனிப்பட்ட திறன்கள் பத்தி இந்த தரவுகள் ஏதாவது சொல்லுதா? நிச்சயமா சொல்லுது. இவங்கள்ட்ட அபாரமான படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி இருக்கும். தனிமையை விரும்புபவர்களிடம் கவனச்சிதறல்கள் மிக மிக குறைவா இருக்கும். ஓ, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஆமா, அதனால எழுத்து, ஓவியம், இசை, இல்லனா இன்னைக்கு நாம பாக்குற அதீத கவனம் தேவைப்படும் கோடிங், கணினி நிரலாக்கம் போன்ற துறைகள்ல இவங்க மிக சிறந்தவர்களா இருப்பாங்க. பொறுங்க, எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்னன்னு சொல்லுங்க. சமூக கூட்டங்களை தவிர்க்கிறதும் மேலோட்டமான உரையாடல்களை தவிர்க்கிறதும் எப்படி ஒருத்தரை கோடிங் பண்றதுலயோ இல்ல சிறப்பான ஒரு ஓவியம் வரைகிறதுலயும் சிறந்தவரா மாத்துது? மனுஷங்களோட பேசாம இருக்கிறதுக்கும் ஒரு கலைய படைக்கிறதுக்கும் மூளைக்குள்ள எப்படி தொடர்பு உருவாகுது? இது மிகச் சிறப்பான ஒரு கேள்வி. இத நாம மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். கவனச்சிதறல் இல்லாத ஆழமான அமைதி மூளையோட படைப்பாற்றலை எப்படி தூண்டுதுன்னு இந்த ஆய்வுகள் விளக்குது. எப்படி தூண்டுது? எந்த ஒரு படைப்பும் மூளையோட ஆழமான ஒருமுகப்படுத்தல்ல இருந்து தான் வரும். இத உளவியல்ல முழுமையான கவனக்குவிப்பு நிலை, அதாவது டீப் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்வார்கள். அந்த ஃப்ளோ ஸ்டேட் எப்படி வருது? ஒரு நபர் தனிமையில இருக்கும்போது மத்தவங்களோட தேவைகளுக்கோ அல்லது அடுத்தவங்களோட முகப்பாவனைகளுக்கோ அவர் மூளை பதிலளிக்க வேண்டியதில்லை. அந்த சோஷியல் லோட், அதாவது சமூக சுமை மூளையிலிருந்து முற்றிலுமா நீங்கிடுது. ஓ, அதாவது மத்தவங்களை கவனிக்கிற வேலையை மூளை நிறுத்திடுறதால அந்த மிச்சம் இருக்க ஆற்றல் முழுவதும் படைப்பு திறனுக்கு திரும்புதுன்னு சொல்றீங்களா? ஒரு கம்ப்யூட்டர்ல தேவையில்லாத பல ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒற்றை ஆப்க்கு முழு வேகத்தையும் கொடுக்கற மாதிரி தானே அது? சரியா சொன்னீங்க. சமூக கடமைகள் இல்லாத அந்த சுதந்திரம் மூளையோட நரம்பியல் பாதைகளை தடையின்றி தங்களுக்குள் புதிய இணைப்புகளை உருவாக்க அனுமதிக்குது. மூளையோட முன்மடல் எந்த இடையூறும் இல்லாம ஆழமா வேலை செய்ய தொடங்குது. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் வல்லுனர் பல 1000 வரிகளைக் கொண்ட ஒரு புதிய மென்பொருளை உருவாக்கும் போதோ இல்ல ஒரு எழுத்தாளர் ஒரு புது உலகத்தை படைக்கும் போதோ அவங்களுக்கு தேவைப்படும் அந்த தடையற்ற ஆழமான சிந்தனை தனிமையில தான் முழுமையா சாத்தியமாகுது. அதாவது மனிதன் தனியா இருக்கும்போதுதான் அவனுடைய மூளை பிரபஞ்சத்தோட பேசத் தொடங்குதுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா அப்படி சொல்லலாம். ரொம்ப அருமை. அந்த தனிமை தான் அவங்களுக்கான திறந்த வெளி. சரி, இவ்ளோ நேரம் ஆய்வுகளின் அடிப்படையில தனிமையோட பலன்களை பார்த்தோம். எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் ஒரு மறுபக்கம் இருக்குமே. ஆமா, நிச்சயமா இருக்கு. அளவுக்கு அதிகமான தனிமை ஏதாவது உளவியல் பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா? இது எப்ப ஆபத்தா மாறும்? கண்டிப்பாக ஒரு மறுபக்கம் இருக்கு. எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறினால் நஞ்சுதானே. அதீத தனிமை ஒருவருடைய சோஷியல் ஸ்கில்ஸ், சமூகத் திறன்களை கடுமையா பாதிக்கலாம். அது எப்படி பாதிக்கும்? மனிதர்கள் அடிப்படையில சமூகமா வாழ பழகியவங்க.
நாம நீண்ட காலம் தனிமையிலேயே இருந்தா மத்தவங்களோட எப்படி பழகிறது, ஒரு சின்ன உரையாடலை எப்படி தொடங்குறது, பிறரோட உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத கூட மூளை மறந்துட வாய்ப்பிருக்கு. நரம்பியல் ரீதியா பயன்படுத்தப்படாத பாதைகள் காலப்போக்குல செயலிழந்துடும். ஆமா, நான் அதை பார்த்திருக்கேன். ரொம்ப காலம் யாரு கூடயும் பேசாம இருக்கிறவங்க திடீர்னு ஒருத்தர்கிட்ட நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசக்கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வார்த்தைகள் தடுமாறும். உண்மைதான். ஆனா அதைவிட பெரிய சவால் மூளைக்குள்ள நடக்கும். அதுதான் இடைவிடாத சிந்தனை சுழற்சி, அதாவது ஓவர் திங்கிங் லூப். ஓவர் திங்கிங் அது ஏன் வருது? தனியா இருக்கும்போது மூளைக்கு போதிய வெளி தூண்டுதல்கள் இல்லாததால அது தன்னையே தின்ன தொடங்கும். நான் பேசுவது சரியா? மத்தவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க? நான் என் வாழ்க்கையில சரியான பாதையில தான் போறேனா? இப்படி செல்ஃப் டவுட், சுயசந்தேகம் மிகப்பெரிய அளவுல எழக்கூடும். ஓ, அது ரொம்ப ஆபத்தான நிலமாச்சே. ஆமா, ஒரு கட்டத்துல அந்த அமைதி ஒரு பெரிய இரைச்சலா மூளைக்குள் மாறி மனிதனை மன அழுத்தத்துக்குள்ள தள்ளிடும். இதனால தான் இந்த தனிமையில ஒரு சமநிலைய, ஒரு பேலன்ஸை உருவாக்குவது மிக முக்கியம்னு உளவியல் ஆய்வுகள் எச்சரிக்குது. அப்படி ஒரு ஆபத்தான சிந்தனை சுழற்சிக்குள் சிக்காம அந்த சமநிலையை எப்படி உருவாக்குறது? இதுக்கு இந்த ஆய்வுகள் ஏதாவது தீர்வுகளை முன்வைக்குதா? பல அருமையான, ரொம்ப எளிமையான தீர்வுகளை முன்வைக்குது. முதலாவது, தினமும் குறைந்தபட்ச சமூக தொடர்பு. குறைந்தபட்ச தொடர்புனா பெரிய விழாவுக்கு போகணுமா? இல்ல, நீங்க ஏதோ ஒரு பெரிய விழாக்கு போய் அனைவரிடமும் பேசணும்னு அவசியம் இல்ல. ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் போன்ல பேசுறது, இல்லனா ஒரு கடையில பொருட்கள் வாங்கும்போது அங்க வேலை செய்யறவர்கிட்ட ஒரு புன்னகையோட 2 வார்த்தைகள் பேசுறது கூட போதும். ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன். ஆமா, உங்க மூளைக்கு சமூக தொடர்பின் மீதான அந்த பிடிப்பை தக்க வைக்க இது உதவும். 2வது, உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டில, படைப்புத்திறன் சார்ந்த செயல்ல ஈடுபடுறது. உங்க மூளையோட தேவையற்ற சிந்தனைய ஒரு ஆக்கப்பூர்வமான செயலா மடமாற்றுவது. சரி, அந்த இடைவிடாத ஓவர் திங்கிங், சிந்தனை சுழற்சியை தடுக்க என்ன வழி? அதுக்கும் தெளிவான வழிகள் இருக்கு. ஓயாம மூளை சிந்திக்கிறத தடுக்க அந்த சிந்தனைகளை அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதலாம். இது மூளையிலிருந்து பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி ஒரு உணர்வை தரும். எழுதுறது ஒரு நல்ல ஐடியா. இல்லனா ஆழமான மூச்சு பயிற்சியுடன் கூடிய மனக்குவிப்பு தியானம், மெடிடேஷன் செய்யலாம். இறுதியா உங்கள உள்ளபடியிலே புரிந்து கொள்பவர்களுடன் மட்டும் நெருக்கமா இருக்கிறது. அவங்க முன்னிலையில நீங்க நீங்களாவே இருக்கலாம். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எந்த முகமூடியும் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே முரண்பாடா தோணுது. நீங்க சற்று முன் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? நீண்ட நேரம் தனியா இருக்கும்போது தான் இந்த இடைவிடாத சிந்தனை சுழற்சியே வருதுன்னு சொன்னீங்க. ஆனா அதை கட்டுப்படுத்த மீண்டும் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும், இல்ல தனியா உட்கார்ந்து எழுதணும்னு சொல்றீங்க. இது எப்படி சரியா வரும்? நல்ல கேள்வி. தனிமையால வந்த பிரச்சனைக்கு திரும்பவும் தனிமையே மருந்தா கொடுக்கறது ஒரு கொழுந்து விட்டு எரியும் தீ அணைக்க நெருப்பே பயன்படுத்துற மாதிரி இல்லையா? இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. பாக்குறதுக்கு ரெண்டுமே தனிமை மாதிரி தெரிஞ்சாலும் மூளை செயல்படும் விதத்துல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்க நாம 2 வகையான சிந்தனை முறைகளை பார்க்கணும். அது என்ன 2 வகை? கட்டுப்பாடில்லாத அதீத சிந்தனை, அதாவது பாசிவ் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது, நீங்க திசை அறியாம ஒரு பெருங்காற்று வீசும் புயல்ல சிக்கிக்கொள்வது போல. உங்க சிந்தனைகள் உங்களை எங்க கொண்டு போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. அது ஒரு பயத்தை உருவாக்கும். சரி, அப்போ தியானம்? விழிப்புணர்வுடன் கூடிய மனக்குவிப்பு, அதாவது ஆக்டிவ் மைண்ட்ஃபுல்னஸ் என்பது அந்த புயலின் நடுவுல நீங்களே உறுதியா ஒரு நங்கூரத்தை வீசுவது போல. தியானம் செய்யும்போது இல்லனா உங்க எண்ணங்களை எழுதும்போது நீங்க தனிமையில இருந்தாலும் உங்க மனதை நீங்களே முழு விழிப்புணர்வோட ஒரு குறிப்பிட்ட புள்ளியில குவிக்கிறீங்க. ஆஹா, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அங்கே நீங்க சிந்தனைகளோட அடிமையா இல்ல, அதோட எஜமானரா மாறுறீங்க. சுருக்கமா சொல்லணும்னா, தனிமைங்கிறது உங்க உள்மன வளர்ச்சிக்கான ஒரு கருவியா இருக்கணுமே தவிர அது உங்கள உலகத்திலிருந்து பிரிக்கும் ஒரு முட்டுக்கட்டையா மாறிவிடக்கூடாது. அற்புதமான விளக்கம். தனிமைங்கிற கருவியை நாம எப்படி பயன்படுத்துறோம், அதுல நாம எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கோம் அப்படிங்கறதுல தான் மொத்த உளவியல் சூட்சுமமுமே அடங்கியிருக்கு. உண்மைதான். இன்னைக்கு நாம விவாதித்த இந்த ஆய்வு கட்டுரைகள் தனிமை பத்தின சமூகத்தோட பார்வை எவ்வளவு பிழையானதுன்னு தெள்ளத் தெளிவா காட்டிடுச்சு. இந்த முழு விவாதத்தையும் நாம இன்னைக்கு பார்த்த தரவுகளோட மையச் செய்தியோட சுருக்கமா சொல்லணும்னா, சொல்லுங்க. தனிமை என்பது வெறுமனே மத்தவங்கள விட்டு விலகி தனியா இருப்பதல்ல. அது இந்த சத்தமான உலகத்திலிருந்து சற்று விலகி உங்களோட நீங்களே மிக ஆழமா இணையும் ஒரு உன்னதமான நேரம். மிக சரியான சுருக்கம்.
அதை நீங்க மிகச்சரியா பயன்படுத்தினா உங்க மூளையோட சக்தியை மீட்டெடுக்க, உங்க அதீத படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வர, உங்களை நீங்க ஆழமா புரிஞ்சுக்க அது ஒரு மிகப்பெரிய பலம். தனிமைங்கிற இருட்டை கண்டு பயப்படாம அந்த அமைதிக்குள்ள இருக்கிற ஒளிய புரிஞ்சுக்கிட்டா ஒரு மனிதனோட அகவாழ்க்கை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பானதாக மாறும்னு தான் இன்றைய அறிவியல் தரவுகள் நமக்கு உணர்த்துது. முற்றிலும் உண்மை. நீங்க தனிமையை விரும்புபவராக இருந்தாலும் சரி, இல்ல எப்பவுமே கூட்டத்தோடு இருப்பவராக இருந்தாலும் சரி, இன்றைய தரவுகள் உங்க சிந்தனையை தூண்டி இருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த பயணத்தை முடிப்பதற்கு முன் உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டுச் செல்ல விரும்புறேன். நேயர்களே, கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தோணுன மிகச்சிறந்த யோசனைகள், பெஸ்ட் ஐடியாஸ், இல்லனா உங்க வாழ்க்கையை மாற்றியமைத்த மிக முக்கியமான முடிவுகள் எப்போ பிறந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி 100 பேர் இருந்து பெருங்கூட்டத்தின் நடுவுல சத்தங்களுக்கு மத்தியில் இருந்தபோதான், அல்லது நீங்க முழுமையான அமைதியில எந்த தொந்தரவும் இல்லாம உங்களுடன் நீங்களும் மட்டுமே தனியா இருந்த போதா? நமது மிகச்சிறந்த சிந்தனைகள், உலகத்தை மாத்திய நமது மிகச்சிறந்த படைப்புகள் எல்லாமே தனிமையில தான் பிறக்குதுன்னா, இந்த சமூகம் அந்த தனிமையை கண்டு ஏன் இவ்வளவு பயப்படுது? நீங்களே யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.